தேவராயரின் குதிரைப்படையை பராமரிக்க வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் அறிவித்தார்கள். ராமனுக்கும் குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் ராமனோ குதிரையை கொட்டகைக்குள் அடைத்து வைத்து ஒரு துவாரத்தின் வழியாக சிறிதளவு புல் மட்டுமே கொடுத்தான். பாவம், குதிரையும் பசியால் எலும்பும் தோலுமாக ஆகியது. குதிரைக்காக வரும் பணத்தில் நன்கு உண்டான். மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார். அனைத்தும் நலமாக இருந்தது. தெனாலி ராமனை அழைத்து, உன் குதிரை எங்கே என கேட்டார். என் குதிரை முரண்டு பிடித்து வரவில்லை, படைத்தலைவரிடம் குதிரையை அழைத்து வர சொல்லுங்கள் என்றான். நீண்ட தாடி கொண்ட படைத்தலைவர் கொட்டகை துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்க்க குதிரையும் புல் என்று அவரது தாடியை கவ்விப்பிடி தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. இதை அறிந்த மன்னர் அங்கு சென்று கொட்டகையை பிரிக்கச் செய்தார். குதிரை நோஞ்சானாக இருந்ததை கண்டு கோபமாக ராமனிடம் கேட்டார். ராமன் சக்தியற்று இருக்கும் போதே படைத்தலைவரின் தாடியை விடவில்லை. நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் படைத்தலைவரின் கதி அதோகதிதான் என்று கேட்டதும் மன்னர் கோபத்திலும் சிரித்து விட்டார்.